ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா மை வித் ரியாஸ் ரிலாக்ஸேஷன் ஃபீல் பார்த்தீங்கன்னா நேற்று கோர்ட்டில் ஹியரிங் கொண்டிருக்கு. அந்த ஹியரிங்கோட முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட லாஸ்ட்டு ஃபைனல் தீர்ப்பு மாதிரி ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க, சரி. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எதுவும் சொல்லலை, கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. மை வித் ரியாஸ் எம்டிக்கு ரிலாக்ஸேஷன் அது அளிக்கப்பட்டதா அல்லது அளிக்கப்படலையா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இதில் கொடுக்கல. அதில் பார்த்திங்கன்னா தெளிவாக இன்னும் பின்னாடி தான் இனிமேல் தான் வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ளது பார்த்திங்கன்னா டிஎன் டான்பிட் சட்டத்தின் கீழ் வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு அமர்வு நீதிமன்றம் கோவை அப்படின்னு கொடுத்து சக்தி ஆனந்தன் குற்றம் சாட்டவர் பெயர் என்ன அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டது ஆர்டர்கள் உத்தரவு உச்சரிக்கப்பட்டது. முடிவில் இந்த மனு அதற்கேற்ப அனுமதிக்கப்படுகிறது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை மனுதாரர் ஒவ்வொரு ஆங்கில காலண்டர் மாதத்தின் 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் காலை 10 மணிக்கு பதில் காவல்துறை முன் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மற்ற எல்லா நிலைமைகளும் நன்றாக உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மை வித் ரியாஸ் எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களை பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் கையெழுத்து. ஸோ அதே மாதிரி மாதத்தில் 2 நாள், 5 நாளைக்கு ஒரு தடவை, அடுத்த 15 நாளைக்கு ஒரு தடவை காலையில் 10 மணிக்கு போயிட்டு கோர்ட்டில் காவல்துறையிடம் அவங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற எல்லா நிலைமைகளும் சரியாக உள்ளது அப்படின்னு கூட அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மை வித் ரியாஸுக்கு ரிலாக்ஸேஷன் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக தெரியுது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் வரல. இப்போதைக்கு இந்த அறிவிப்பு இவ்வளோ தான் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அகற்றும் தன்மை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அகற்றும் தன்மை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன்லாம் என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ, கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அகற்றப்பட்டதா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவும் சொல்லப்படலை. அதனால நானும் எதுவும் சொல்லலை. ஸோ இது கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ பின்னாடி என்னென்ன இனிமேல் வருதோ அதெல்லாம் கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணுவோம். என்னென்ன ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு அதுவும் தெரிய வந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.